நாதமிது ஓங்கார நாதமிது தெய்வமுமையாளின் கீதமிது ஓங்கார நாதமிது ஹலோ தெய்வ ஓங்கார நாதம் இது ஓங்கார நாதம் இது ஓங்கார நாதம் இது தெய்வமுமையாளின் கீதமிது ஓங்கார நாதம் இது ஆங்காரதனை மாற்றுவா நாதமிது குழலுக்கு உயர் தோணுவா உடலுக்கு உயிர் போலே குழலுக்கு உயர் போலே உலகுக்கு ஒளி போலே பயருக்கு மலை போலே பயந்தமில்ல செய்யாலே ஓங்கார நாதமிது ஓங்கார நாதமிது அனுபலி முறைக்கு இலக்கணமானது வடமொழி மெய்யாலே இழித்திட தேனது வானுபலி முறைக்கு இலக்கணமானது அந்த வடமொழி மெய்யாலே இழித்திட தேனது வானகமும் இறங்கி நிலமறு கொண்டது என் மதத்திற்கு பொதுவான பாராபகின்ற தமிழ் ஓங்கார நாதம் இது ஓங்கார நாதம் இது தத்தகிடும் தகதிமிடும் தகதிமிதகதிமிதோம் தோம் தோம் என தாண்டவமாடும் ஆண்டவனின் ஓங்கார நாதம் இது தகதிமி தோம் 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 என தாண்டவமாடும் ஆண்டவனின் ஓங்கார நாதம் இது அன்னஜனால் இணைந்து தில்லையில் ஆடிய ஆட்டம் மன்றமோ சிவசக்தி மகமாக இன்றைய நாள் இணைந்து தில்லையில் ஆடிய ஆட்டம் மன்றமோ அம்மையும் அப்பண்ணும் ஆடிய போது அகில உலகமே ஆடியது சத்து கண்டு வரும்
ரூபம் ஆண்டி வர சகல உலகமும் ஆண்டியது ஓம் எண்டு ரூபம் ஆண்டி வர உலகம் முழுவதும் ஆண்டியது அம்மையும் அப்பண்ணம் ஆட்டிய போது அகில உலகமே ஆட்டியது சக்தி எண்டு ரூபம் ஆண்டி வர சகல உலகமும் ஆண்டியது ஓம் எண்டு ரூபம் ஆண்டி வர உலகம் முழுவதும் ஆண்டியது ஓங்கார நாதம் மீது தெய்வ ஓங்கார நாதம் மீது ஓங்கார நாதமிது பேரன்பு கொண்ட பெரியவர்களே பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே கல்லையில் காட்ட சென்று மண்ணை புண்ணாக்கி வீடு திரும்பும் யமதர்ம விவசாய பெருங்குடி மக்களே நாவலர்களே பாவலர்களே மற்றும் நாடகக்கல ரசிகர்களே எதிர்கால சிங்கங்களே அந்த சிங்கத்தினை பெற்றெடுத்த எனதருமை தாய் குணங்களே உங்கள் அனைவருக்கும் காத்தவராயன் உண்டி சாய்ந்த வணக்கம் வணக்கம் வந்தனம் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் என்றே உனைய வைத்தாய் தேவி இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதல் என்றே உலர வைத்தாய் நீயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈண்டவன் நெஞ்சை என்று குளிர வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெங்கும் கண்டிருந்தாய் ஊமையில் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தெங்கும் கண் திறந்தாய் என்னும் எழுத்தெங்கும் கண்டிருந்தாய் ஏட்டம் தரும் புலமை ஆற்ற தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் மொழி தந்து குரல் தந்தாய் மொழி தந்து குரல் தந்தாய் மொழி தந்து குரல் தந்தாய் ஓங்கார இசை தந்து உயரமைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று சொன்னதைப் போல் அனுதினமும் வணங்க கூட்டியேன் எமது முருக பெருமனை வணங்கிவிட்டு என் கதையை நோக்கி புறப்படுகின்றேன் ஆகையினால் தீர்த்த கட்டு தேவர் மலை தேவரெல்லாம் வாழுமலை புளியபட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு பூசை முகம் மாறுதையா முருகா அரோகரா தேவர் மலை தேவர்
அழுமலை திதங்கட்ட தேவர் மலை தேவர் எல்லாம் அழுமலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு புஜமுகம் நடக்குதையா முருக வேலையா மலை சாமி மலை மலை திதங்கட்டும் தேவர் மலை தேவர் எல்லாம் அழுமலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு புதைமுக நடக்குதையா முருக வேலையா மலை போலியே திதங்கட்டும் தேவர் மலை தேவர் எல்லாம் அழுமலை திதங்கட்டும் தேவர் மலை தேவர் எல்லாம் அழுமலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு புதைமுக நடக்குதையா முருக வேலையா மலைக்கு மலைக்கு அழக மலையாள தேசம் அப்பா மலைக்கு மலைக்கு அழக மலையாள தேசம் விட்டு மலையாள தேசம் விட்டு கந்த வேலையா நீதான் மயிலேறி வருவையடா முருக வேலையா திதங்கட்டும் தேவர் மலை தேவர் எல்லாம் அழுமலை திதங்கட்டும் தேவர் மலை தேவர் எல்லாம் அழுமலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு புதைமுக நடக்குதையா முருக வேலையா தேவர் எல்லாம் அழுமலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு புதைமுக நடக்குதையா முருக வேலையா உச்சி சடைக்கு இருக்க உள்ள கையில் இருக்கேன் நெத்தியில நீர் இருக்கு கந்த வேலையா நீதான் தாறுமடா முருக வேலையா திதங்கட்டு தேவர் மலை தேவர் எல்லாம் அழுமலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு புதைமுக நடக்குதையா முருக வேலையா பாலபிஷேக மாட்டா பழனி மலை சன்னதியா பாலபிஷேக மாட்டா பழனி மலை சன்னதியா அபிஷேக மாட்டா கந்த வேலையா உனக்கு பழனி பழனியிலே முருக வேலையா திதங்கட்டு தேவர் மலை தேவர் எல்லாம் அழுமலை திதங்கட்டு தேவர் மலை தேவர் எல்லாம் அழுமலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு புதைமுக நடக்குதையா முருக வேலையா மலைக்கு மலைக்க விட்டு மலையாள தேசம் விட்டு மலைக்கு மலைக்க விட்டு மலையாள தேசம் விட்டு மயிலேறி வருவதில்லா கந்த வேலையா மலைக்கு காப்பவனே முருக வேலையா திதங்கட்டும் தேவர் மலை தேவர் எல்லாம் அழுமலை திதங்கட்டும் தேவர் மலை தேவர் எல்லாம் அழுமலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு புதைமுக நடக்குதையா முருக வேலையா தீர்த்தங்கட்டு தேவர் மலை தேவர் எல்லாம் மலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு ஊசை முகம் ஆகுதடா கந்த வேலையா
ஆகையினாலே இந்த காத்தவராயன் யாருடைய பிள்ளை, எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், இந்த காத்தவராயனுடைய தாய் யார், தந்தை யார் என்று இந்த சபைக்கு முன்பதாக எடுத்துரைப்பதற்காக வந்துள்ளேன். யார் என்று கேட்டால் எமது தந்தை சிவபெருமான், என்னுடைய தாய் சக்தி. அப்படி இருக்கின்ற வேளையில் நான் எப்படி பிறந்தேன்? ஓர் நாள் வேளையிலே 14 லோகம் 84 கோடி ஜீவராசி, அனைத்து ஜீவராசிகளுக்குமே பட்டியலந்து வருகிறேன் என்று தாய் சக்தி இடத்திலே தந்தை சிவபெருமான் தெரிவித்து விட்டு புறப்படுகிறார்கள். அந்நேரத்தை பார்த்து தாயாகப்பட்ட சக்தி தனிமையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்நேரத்தை பார்த்து உலகத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார் சஞ்சாரியர் நாரத மகாமுனிவர். அப்படி உலகத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தை பார்த்து என்னுடைய தாய் சக்தி தனிமையிலே அமர்ந்திருப்பதை பார்த்தவுடன் தாயை நாடி வருகிறார்கள். வந்ததும் வராதமாக தன்னுடைய கணவர் எங்கே சென்று விட்டார்கள் தாயே என்று என் தாய் சத்தியிடத்தில் கேட்ட போது தாய் சக்தி அவ்விடத்தில் கூறுகிறார்கள். எப்படி என்றால் அனைத்து ஜீவராசிகளுக்குமே பட்டியலிருந்து வருவதற்காக என்னிடத்தில் தெரிவித்துவிட்டு இப்பொழுதுதான் புறப்பட்டு சென்றார்கள் நாரதா என்று கூறுகிறார்கள். அந்நேரத்திலே நாரதர் கூறுகிறார், உன்னுடைய கணவர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளப்பதில்லை தாயை, யாராவது ஒருவருக்கு குறை வைத்து இருப்பிடத்திற்கு திரும்பி வந்து விடுகின்றார் என்று தாய் சத்திரத்தில் கூறிக்கொண்டிருக்கின்றார் நாரத மகாமுனிவர். அந்நேரத்தை பார்த்து தாய் சக்தி கூறுகிறார்கள், என்ன சொல்கிறாய் நாரதா? என்னுடைய கணவன் செய்யக்கூடிய தொழில் மீதில் தாங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டதா? அப்படி என்றால் அதை நீ இப்பொழுது நிரூபித்து காட்ட வேண்டும் என்கிறார்கள். அந்நேரத்திலே நாரதர் கூறுகிறார், தாயே, நான் சொல்லும் பிரகாரம் தாங்கள் செய்து வர வேண்டும். அதற்கு தன்னுடைய கணவர் எப்படி படி அழைக்கிறார் என்று இவ்விடத்திலே பார்க்கலாம் என்று அவ்விடத்திலே தெரிவிக்கிறார். சரி என்று ஒப்புக்கொண்ட எமது தாய் சக்தி நாரதர் சொன்ன பிரகாரமே செய்கிறார்கள். நாரதர் என்ன கூறினார் என்றார், ஓடுகிற ஒரு கட்டெரும்பை பிடித்துக் கொள்ளுங்கள், அதை எடுத்து தன்னுடைய குங்கும செமலிலே வைத்தடைத்து தன்னுடைய முந்தானைக்குள் வைத்து மறைத்துக் கொள்ளுங்கள் தாயே. அதற்கு தங்களுடைய கணவர் எப்படி